வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் கிளாஸ் 2 இலக்கணத்துலேருந்து பிரித்தெழுதுக. இது வந்து 6th-லேருந்து 12th வரையும் ஓல்டு புக் கண்டென்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம 6th-லேருந்து 12th வரையும் நியூ புக் கண்டென்ட் வந்து நான் பிரித்தெழுதுக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஓல்டு புக்குக்காக உள்ளது. ஸோ இது 2 பார்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நியூ புக் தனியாக, ஓல்டு புக் தனியாக. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவு உங்களால் இது பிரித்தெழுதுலேருந்து வர கொஸ்டின்ஸாக உங்களால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த மொத்த பிரித்தெழுதுகவும் மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படிக்காதீங்க. ஸோ புணர்ச்சி விதியை வந்து நீங்கள் பேசிக்காக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ புணர்ச்சி விதிப்படி நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ 1, 2 மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆகும், அதை மட்டும் நோட் பண்ணி படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் 300 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 225 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 525 கொஸ்டினையும் நீங்கள் உட்காந்து மக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த யூஸும் இல்லை. ஸோ பேசிக்காக இலக்கணத்தில் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புணர்ச்சி விதியை வந்து கிளியராக படிச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரித்தெழுதுக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த ஓல்டு புக்கில். ஸோ 6th-லேருந்து 12th வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 225 கொஸ்டின்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் வந்து இதுவரை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதை கைப்பட எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில். ஸோ நான் கிளாஸ் வந்து சிலபஸ் வைஸில் கொண்டு போகிறபடி நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் சீக்கிரமே நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்குள்ளே சிலபஸ் பாதி வந்து நம்ம தமிழில் கவர் பண்ணிடலாம். ஸோ ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுட்டாங்க, சிலபஸ் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்மளை தாண்டி நிறைய பேர் படிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம படிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். ஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம், பட் 1 day இல்லை 1 hour இந்த மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம நோக்கி நம்ம பாதையை கொண்டு போகணும். யாருமே கவலைப்படாதீங்க, நீங்கள் படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாமல் டெய்லி இந்த சப்ஜெக்ட்லேருந்து நான் இவ்வளோவாது கொஞ்சமாவது மினிமம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற கோலை மட்டும் வச்சுட்டு டே பை டே நீங்கள் படிங்க. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதீங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா உங்களோட விடாமுயற்சியே உங்களை வந்து சக்ஸஸ் பாதைக்கு வந்து கொண்டு போகும். இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் வைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ நாளைக்கு வந்து வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.